சார் உதயநிதி கர்நாடகாவில் ஜனநாயகன் படம் ஓடாதுன்றதுக்காக மேகதாது விஷயத்தில் முதலமைச்சர் அமைதியாக இருக்காருன்னு புலம்புறீங்க. என்ன ஒரு 100 கோடி வசூல் வரணுமா, 50 கோடி பண்ணணுமா? ரசிகருக்கும் அரசியலுக்கும் என்ன தொடர்பு? மேகதாது நாளை காலையில் கட்ட போகிறாங்களா? கட்ட முடியுமா? தேர்தலுக்காக அந்த மாநிலத்தில் அடுத்த வருஷம் தேர்தல், அதுக்கு இப்போவே அவனுங்க இந்த பூச்சாண்டி வேலைலாம் காமிக்கிறாங்க. பிஜேபியும் காங்கிரஸும் அங்கே மாற்றி மாற்றி ஆட்சிக்கு வரதுனால அவங்க அதுதான் வேலை. ஒரு செங்கலோடு எடுத்து வைக்க முடியும். அதனால் தேவையில்லாமல் இந்த பதட்டம்லாம் தேவையில்லை. படமே வரக்கூடாதுன்னு நினச்சேங்க, படம் வந்துடுச்சு. இப்போ ஓடுது, 300 கோடி வசூல் வந்துடுச்சு. இப்போ உங்களுக்கு காண்டாகி போச்சு. மேகதாது விஷயத்துக்கும் ஜனநாயகம் படத்துக்கும் என்னையா தொடர்பு? முடிஞ்சால் நீ சுப்ரீம் கோர்ட்டு போ, பணம் வச்சுங்கிறல்ல, சுப்ரீம் கோர்ட்டு போய் மேகதாது விஷயத்தை நிறுத்து பார்க்கலாம். நிறுத்து. நாளைக்கு காலையில் எப்போங்க சுப்ரீம் கோர்ட்டு போங்க, போய்ட்டு நிறுத்துங்க. 5 வருஷம் இருந்துங்க. மேகதாது விஷயத்தை பற்றி கர்நாடகா பேசக்கூடாதுன்னு ஷே ஆர்டர் வாங்கினீங்களா? தடை வாங்கினீங்களா? ஏன் வாங்கலை? நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது போன வருஷத்தோட கர்நாடகா அமைச்சருங்கெல்லாம் பேசிட்டு தான் இருந்தாங்க மேகதாது கட்டுவனு. நீங்கள் என்ன பண்ணீங்க? எதுக்காக இந்த வீண் பந்தா? எதுக்கு? ஆட்சி எங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாங்க மக்களுக்கு ஒரு துளி கூட துன்பம் வராமல் எங்கள் முதலமைச்சர் பார்த்துக்குவார். கொஞ்சம் அமைதியாக